கொஞ்சம் கர்த்தருக்குள்ள வந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு சுபாவங்களை ஆண்டவர் நமக்கு தரும். ஒரு மனுஷன் தாளந்துகளினால் அல்ல அறியப்படுகிறவர். ஒரு மனுஷன் நல்ல சுபாவங்களினால். நல்ல தாளந்து உள்ளவங்க நிறைய பேர் உண்டு. நல்ல தாளந்து உள்ளவர்களை தெய்வம் கையில் எடுத்து பயன்படுத்த முடியாததற்கு காரணம் அவர்களிடத்துல நல்ல கனியில் அவங்க வாயை விட்டு இன்னும் கெட்ட வார்த்தை மாறல, அவங்க பீடி மாறல, சிகரெட்டு மாறல, பொய் மாறல, கபடு மாறல. நம்மிலிருந்து மாற வேண்டியது மாறட்டும், நீக்கப்பட வேண்டியது நீக்கப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் ஆண்டவர் எதற்காக தெரியுமா நம்ம ரட்சித்து வச்சிருக்கிறார்? எதற்காக தெரியுமா வேறு பிரித்து வச்சிருக்கிறார்? இவங்களை ரட்சிச்சா உலகத்துக்கு இவங்க நல்ல கனி கொடுப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்ம நம்புறாரு. ஆண்டவருக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம எல்லாரிடத்திலும் குறை உண்டா? கண்டிப்பா குறை உண்டு. குறைவில்லாத மனுஷர் யாருமே கிடையாது. எல்லா மனிதனிடத்தில் குறை உண்டு. ஆனால் நான் இதில் குறை உள்ளவன் என்று ஒத்துக்கொண்டு இதை எனக்கு நிறைவாக மாற்றுவதற்கு உதவி செய்வங்கன்னு கேட்டு பாருங்க. நிறைவானது வரும்போது குறைவானவைகளை கண்டிப்பாக கர்த்தர் மாற்றி தருகிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் நமக்குள்ளே இருந்து எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எனக்கு ஆண்டவர் தந்த வாழ்க்கையுடைய நோக்கமே என்ன அழிக்காம போட்டிருக்கிறதுடைய நோக்கமே நல்ல கனி கொடுப்பேன் என்றுதான். அந்த நல்ல கனியை ஆண்டவர் நம்மிடத்தில் தேடி வருகிறார்.